I am Groot. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? க்ரூட்டோட கதையை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த கதையோட முதல் பார்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்படி குரூட்டுக்கு உதவுற அந்த வித்தியாசமான 3 தலை கொண்ட பெண், அந்த பெண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளட்டஸா. ஸோ அந்த பெண், அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்சஸ், அப்புறம் அந்த படி, இவங்க 3 பேருமே அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் இப்போ அந்த ட்ரெயின்லேயுமே போய்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூட்டுக்கு உதவி செய்கிறதுக்காக. ஸோ அந்த கமாண்டர் எதிர்பார்த்தபடியே தான் இவங்களும் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரெயின் ஆகாய மார்க்கமாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் அது. இவங்க அந்த ட்ரெயின் மூலமாக ஒரு ஸ்டாம், ஒரு புயல் அப்படி கூட சொல்லலாம், அதை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த புயலில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். நேரம் சம்மந்தப்பட்ட சில இடையூறுகள், இது மாதிரியான விஷயங்களுமே அங்கே இருக்கும். அதோட அந்த பிளானட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வழியும் அங்கே அவங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் அந்த புயலை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதுனால இன்னொரு விஷயத்துக்கு வந்து அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த புயல் மூலமாக எவ்வளோ தொலைவில் இருந்து யாரை வேணாலும் இங்கே கொண்டு வரவும் முடியும், அதே மாதிரி திரும்பி போக கூட அந்த புயல்னால் முடியும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புயலில் நேரம் வந்து குறுக்கிடுது. இதனால் பல விபரீதமான விளைவுகள்லாம் வந்து அங்கே ஏற்படும். அதனால் அது வந்து ஒரு மோசமான ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம். அதனால் அங்கே போகிறது சேஃப் கிடையாது, நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு கேர்டேக்கருடைய ஞாபகம் வருது. அந்த கேர்டேக்கர் வேறு யாரும் இல்லை, அந்த கமாண்டரோட கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் தான். தலையே இல்லாத அந்த உருவம், நாம் போன வீடியோவில் பார்த்துருவோம் பார்த்தீங்களா, அதே தான். இதுக்கப்புறம் அந்த கமாண்டர் இருக்கக்கூடிய கோட்டைக்கு முன்னாடி ஏராளமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூடி எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதவு திறக்கப்பட்டுச்சுன்னா அந்த இடமே அழியும், அந்த பிளானட்டை அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். அது அந்த கமாண்டருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுல இந்த மக்களுக்குமே அது தெரிஞ்சிருக்குது. ஸோ அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த சின்ன குரூட்டுனால பல பிரச்சனைகள் அங்கே வரலாம் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த மக்கள் இந்த மாதிரி கமாண்டர்கிட்ட அங்கே முறையிட்டு இருக்கிறாங்க. கமாண்டரும் வெளியே வந்து, நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், எப்படியாவது அந்த சின்ன குரூட்டை, அந்த சின்ன மரத்தை நான் பிடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கமாண்டர் அங்கே சொல்லிட்டு வந்துடுறான். மக்கள் இப்படி சொன்னதை கேட்டோடனே அவன் வேகமாக அந்த நடவடிக்கைகளில் இறங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோலோகிராம் மாதிரியான மானிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் இப்போ எந்த இடத்துக்கு போயிட்டுருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அந்த ட்ரெயின் நார்த் வெஸ்ட் சைடு போயிட்டுருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்றான். ஒரு கால் மாதிரி அங்கே பண்ணுறான். இவங்க ட்ரெயினில் இருக்கவங்களுக்கு அந்த கால் வந்து அங்கே போகுது. இவன் கால் பண்ணும்பொழுது தான் அவங்க அங்கே ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்டேக்கரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை அவன் கேட்டுருவான். கேர்டேக்கர்லாம் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டான், அது நான் மனசு வச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லுவான். ஸோ இவங்களுமே அந்த கால் அட்டன் பண்ணி அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க அந்த கமாண்டர்கிட்ட. நாங்கள் எப்படியாவது கேர்டேக்கர்கிட்ட உதவி கேட்க தான் போகிறோம், அந்த கதவை திறந்தால் இந்த இடமே அழியும் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்கிறதுலாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி டிப்ளட்டஸா அப்படிங்கிற அந்த பெண் வந்து அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. கமாண்டர் இவ்வளோ சொல்லியும் அதை கேட்குற நிலைமையில இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாம என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை இறங்குறான். அவன் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவசர கால சில உத்தரவுகளை வந்து அங்கே பிறப்பிக்கிறான். அது மூலமாக அந்த பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில மெஷின்ஸ், இயந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரோபோட் மாதிரி இருக்குது. அந்த ரோபோட்டுக்கு சில உறுப்புகளை வந்து அங்கே பொருத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நடந்து முடிஞ்சிருது. அப்போ அந்த உருவம் அங்கேருந்து மேலே வருது, ஒரு மாதிரி அந்த இடத்தையே உடச்சிக்கிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் அந்த ட்ரெயினில் இவங்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அது தெரியுது மிகப்பெரிய ஒரு ஜெயின்ட் ரோபோட் அப்படிங்கிறது. ஆனால் பார்க்கறக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட ஃபேஸ் மாதிரி அந்த ரோபோட் இருக்குது. இருந்தாலுமே அது அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. இவங்களும் ட்ரெயினில் வேகமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ட்ரெயினில் இவங்க மட்டும்தாவே இருக்கிறாங்க, வேறு யாருமே கிடையாது. இப்படி இவங்கள பின்தொடர்ந்து அந்த ஜெயின்ட் ரோபோட் வேகமாகவே அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு வேறு வழி தெரியல. அதனால் அந்த புயல் இருக்கிற இடத்த நோக்கி இவங்க ட்ரெயினை செலுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அதுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்றாங்க. தாம்சஸ் மட்டும் ட்ரெயினை விட்டு வெளியே போய் மேல்புறத்தில் இருக்கிறான். அந்த புயலுக்குள்ளே போனதுனால அந்த ட்ரெயினுக்கு ஏதோ ஒரு வகையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத வந்து அவன் அங்கே புரிஞ்சுக்கிறான். ஆனால் அந்த புயலுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வளர்ந்த அந்த ஜெயின்ட் ரோபோட் அங்கே வந்துடுது. ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புயல் மூலமாகலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்றுமே ஏற்படலை. ஸோ அதனால் அந்த ஜெயின்ட் ரோபோட் அந்த ட்ரெயினை ஒரு மாதிரி முழுசாக முழுங்கிடுது. இப்போ அந்த ட்ரெயின் அந்த ஜெயின்ட் ரோபோட்டோட வாய்க்குள்ளே தான் இருக்குது.
உள்ள நம்ம குரூட்டும் படியும் எப்படியாவது இதோட வாய்க்குள்ளேருந்து வெளியே வரணும்னு சில முயற்சிகள் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போய் அங்கே சில கண்ட்ரோல் ரூம்ஸ் மாதிரி அங்கே இருக்குது. அங்கே போய் நம்ம குரூட் வந்து ஏதோ பண்ண திடீர்னு அந்த ட்ரெயினோட பாதி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வாயை விட்டு வெளியில் வந்துடுது. ஸோ இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதி ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடுது. அதோட மறுபாதி அதோட வாய்க்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படியோ தப்பிச்சிட்றோம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு நல்ல விஷயத்தை பண்ண நம்ம குரூட் சந்தோஷமாக படியை நோக்கி அங்கே ஓடி வருது. ஆனால் அந்த படி ஒரு மோசமான விஷயத்தை வந்து அங்கே செய்யுது. குரூட், நீ இந்த பிளானட்டை அழிக்க வந்தவன். அந்த கதவு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிளானட்டே அழிஞ்சிடும். அதனால் நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு அந்த ட்ரெயினை விட்டு குரூட்டை வெளியே தள்ளிடுறான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்காத நம்ம குரூட் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டு இருக்குது அந்த புயலுக்கு நடுவில். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம காண்போம். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.